பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவனாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதா. இந்த நாளிலும் சிறிது நேரம் சிந்தனைக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் ரோமர் 8ஆம் அதிகாரம் 28வது வசனம். Praise the Lord. Hallelujah. இதுதான் நமக்கு இந்த மாதத்தில் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்த வசனம். எத்தனை பேருக்கு தெரியும்? போன மாசத்துல Praise the Lord, நம்முடைய சபைக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்த வசனம் என்ன? அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக இருக்கும். அப்போ இங்கே வந்திருக்கிறது யாராவது கூப்பிட்டதுனால இங்கே வந்திருக்கிறீங்களா? வரலையா? அப்போ கூப்பிடாமல் வந்துட்டீங்களா? யாருமே கூப்பிடலையா? இந்த சர்ச்சுக்கு போங்க, ஜேஎம்எஃப் சர்ச்சு இந்த 8th ஸ்ட்ரீட்டில் இருக்குது, இல்லை 1st ஸ்ட்ரீட்டில் இருக்குது அப்படின்னு யாருமே உங்களை கைட் பண்ணாமல் வந்துட்டீங்களா? கூப்பிட்டு வந்தீங்களா, கூடாமல் வந்தீங்களா? கூப்பிட்டாரா? கூப்பிட்டு தான் வந்தீங்களா? ஓகே, ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அன்றியும் யாருடைய தீர்மானத்தின்படி? கூப்பிட்ட எல்லாரும் வந்திருக்காங்களா? இல்ல. கூப்பிட்ட எல்லாருமே இங்க வரல. அநேகர் அழைக்கப்பட்டாங்க. ஆனா கூப்பிட்ட எல்லாருமே இங்க வந்திருக்காங்களான்னா இல்ல. அப்படி எல்லாருமே வந்தாங்கன்னா வாட்ஸ்அப்பில் 89 பேருக்கு லாஸ்ட்டாக பார்க்கும்போது இருந்துச்சு. குரூப்பில் வந்திருந்தாங்கன்னா இங்கே இடம் பத்தாது. ஹல்லேலூயா. கூப்பிட்ட எல்லாரும் என்ன செய்யல? வரல. அப்போ யார் வந்திருக்கிறா? அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள். அப்போ இங்கே வந்திருக்கிற நம்ம எல்லாம் யாரு? அவர் ஏற்கனவே தீர்மானம் பண்ணி வைத்திருக்கிறார். Praise the Lord. Hallelujah. அவர் ஏற்கனவே நம்மை குறித்து என்ன செய்து வச்சிருக்கிறாரு? அவர் தீர்மானிச்சிட்டார். அவருக்கு ஆதியும் தெரியும், அந்தமும் தெரியும். நம்முடைய ஃபியூச்சர், நம்முடைய ப்ரெசன்ட், நம்முடைய பாஸ்ட் எல்லாமே அவருக்கு தெரியும். இனி 50வது வயசில் எப்படி இருப்பான், எப்படி இருப்பா, 60ல் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி என்னது என் ஆண்டவருக்கு தெரியும். அதனால அவர் என்ன செய்கிறாராம்? அவர் தீர்மானிக்கிறார். ஃபஸ்ட்டு தீர்மானிக்காத யார் என்ன செய்ய முடியாது? இங்கே வர முடியாது. Praise the Lord. Hallelujah. இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழியத்தை செய்யும்போது பிலிப்பு என்கிற ஒரு மனுஷன், யோவான் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பிலிப்பு என்கிற மனுஷன் ஒரு சகோதரனை இயேசுவினிடத்தில் அழைத்து வருவான். நிக்கோதேமு என்கிறதான ஒரு மனுஷனை அழைத்து வருவான். பாருங்க, அவன் என்ன சொல்லி அழைத்து வருவான்னா, நியாயப்பிரமாணங்களில் மோசே மற்றும் நம்முடைய தீர்க்கதரிசிகள் ஒரு நபரை குறித்து சொல்லியிருக்கிறாங்கல்ல, அந்த நபரை நாங்கள் பார்த்தோம், நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அப்படியா அப்படின்னு நிக்கோதேமு கேட்குறாரு. கேட்டவொன்னே ஆமாம், அவர் நாசரேத்து ஊரில் உள்ளவர், நாத்தான்வேல் அவன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறான். பிலிப்புவும் நாத்தான்வேலும் கூப்பிடுறாங்க. முத இன்ட்ரோடியூஸ் பண்ணி அவனை நாத்தான்வேல உள்ளே கூட்டிகிட்டு வர்றதுக்கு பிலிப்பு போகிறான். போய் என்ன சொல்கிறான்? நான் இப்படி இயேசுவை நாங்கள் பார்த்தோம், அது நம்ம பழைய ஏற்பாட்டில் மோசையெல்லாம் சொல்லியிருக்கிறாரே, அதில் இயேசுவை பற்றி சொல்லியிருக்கிறாரே, அந்த நபரை நாங்கள் பார்த்தோம், அவர் நாசரேத்தில் உள்ளவராக்கும் அப்படின்னு. நாசரேத்தில் ஒரு நன்மையும் வராது, பெத்லகேமில் இருந்தல்லவா நமக்கு நன்மை வரும்னு எழுதப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னவொன்னே இல்லை, நீ வந்து பாரு அப்படின்பான். பிரைஸ் தி லார்ட். சில நேரத்தில் சத்தியம் நமக்கு தெரியாட்டாலும் என்ன செய்திருங்க, நீங்கள் வாங்க, நாங்கள் ஆலயத்துக்கு போகிறோம், அங்கே நல்ல வார்த்தை இருக்குது, ஆண்டோடைய சமூகத்தை நீங்கள் உணரலாம், நல்லா ஜெபிக்கலாம், அங்கே போனால் உங்களுக்கு விடுதலை கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யுங்க, உங்களால் சத்தியத்தை சொல்ல முடியல என்ன செய்யுங்க, வந்து கூட்டிட்டு வாங்க ஆண்டோடைய சமூகத்தில். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்படிதான் இந்த பிலிப்பு என்ன செய்கிறான்? அந்த மனுஷனை அழைக்கிறான் இயேசுவின் இடத்துல. அவன் நாசரேத்திலேருந்து ஒரு நன்மை வராதுன்னு தெரிந்துட்டும், இல்லைப்பா எனக்கு அதுக்கு மேலே அவனால் என்ன செய்ய முடியல, எக்ஸ்பிளைன் பண்ண முடியல, அதுக்கு மேலே அவனுக்கு தெரியல. அவன் என்ன செய்யறான்? நீ வந்து பார்த்துரு. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய சமூகத்தில் கூட்டிட்டு வந்துருங்க. அப்படி ஆத்துமாக்கள் இருக்கிற ஆத்துமாக்களை பிரைஸ் தி லார்ட், நீங்கள் பெற்ற நன்மைகளை அவங்களிடத்துல சொல்லி, நீங்கள் என்னென்ன நன்மைகளை பெற்றீங்களோ அவங்களிடத்துல சொல்லுங்கள். ஆண்டவரிடத்துல ஜெபிப்பாங்க. சகோதர சகோதரி இருக்கிறாங்க, ஒரு ஐக்கியம் இருக்குது, வார்த்தை இருக்குது, வசனம் இருக்குது, சத்தியம் இருக்குது, கர்த்தர் நிச்சயமாக அவங்களை நேசிக்கிறார், நீங்கள் வாங்கன்னு சொல்லி அப்படி என்ன செய்யுங்க, கொண்டு வந்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் யார் பார்த்துக்குவா? கர்த்தர் பார்த்துக்கொள்வார். ஹல்லேலூயா. அப்படிதான் அநேக ஆத்துமாக்கள் என்ன செய்கிறாங்க,
கொண்டு வந்து சேர்க்குறாங்க, வாங்க 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 வாங்கன்னு சொல்லி. ஹல்லேலூயா. அப்படி இயேசுவின் இடத்துல இவன் வந்த உடனே இயேசப்பா என்ன சாட்சி கொடுக்குறாரு? உத்தம கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய சாட்சி பாருங்க. இயேசப்பா சொல்லணும்னா இதுதான் நமக்கு வேணுங்க. ஹல்லேலூயா. மோசேயை பார்த்து ஆண்டவர் சொல்லுவார், என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். ஆண்டவரை இப்படியெல்லாம் மாற்றுங்க. நான் அடிக்கடி கேட்பேன், ஏசப்பா இப்படிப்பட்ட சாட்சியை நான் கேட்கணும் ஆண்டவரை உம்முடைய வாயிலிருந்து. மனுஷன் இல்லை, மனுஷன் ஒரு பகுதியை தான் என்ன பார்க்க முடியும், இன்னொரு பகுதி மறைக்கப்பட்டிருக்கு மனுஷன் கண்களுக்கு முன்பதாக. ஆனால் என் ஆண்டவருடைய கண்களுக்கு முன்பதாக நான் எப்படி இருப்பேன்? ஆமாம், எல்லாம் நிர்வாணமாக இருக்கும். அவர் எல்லாத்தையும் என்னை பார்த்துக்கிட்டு இருப்பார். அப்போ அவருக்கு வாயிலிருந்து என் வீட்டில் இங்கே உண்மை உள்ளவன் ஒரு வார்த்தையை கேட்கணும்னா நம்ம எப்படிப்பட்ட ஆளாக இருக்கணும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த மனுஷனை பார்த்து ஆண்டவர் சாட்சி கொடுக்குறாரு, கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய சாட்சி பாருங்க. எத்தனை பேருக்கு இப்படிப்பட்ட சாட்சி என் ஆண்டவர் இடத்துல இருந்து கேட்கணும் எதிர்பார்க்குறீங்க? மனுஷன் சொல்றதை விடுங்க, கர்த்தர் உங்களை குறித்து சாட்சி சொல்லணும். ஹல்லேலூயா. மனுஷனுக்கு ஏற்றபடி நடந்தோம்னு சொன்னால் நம்ம வெளிப்புறமாக என்ன செய்வோம்? வெளிப்புற அலங்காரமாக இருக்கும், ஆனால் உள்ள பிரேத குழியாக இருக்கும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதுதான் மனுஷனை கேற்றபடி நடக்கிறது. பிரேத குழி மாதிரி இருக்கும். வெளியில் வெள்ளை அடிக்கப்பட்டு இருக்கும், நல்லா பார்க்கறதுக்கு நல்ல டைல்ஸ் எல்லாம் வச்சு நல்ல மாதிரி வச்சிருக்கு. ஆனால் உள்ள எப்படி இருக்கும்? அழுகுன்னு நிலைமையில் இருக்கும். பிரைஸ் காட். மனுஷனுக்கு ஏற்றபடி நடக்கிறது இல்லை, கர்த்தருக்கு ஏற்றபடி நடக்க ஒப்பு கொடுக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்துல இருந்து நான் ஒரு சாட்சி கேட்கணும். பிரைஸ் காட். ஏதாவது ஒரு வார்த்தை யோபுவை குறித்து கர்த்தர் சொல்லுவார். என்ன சொல்லுவார்? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமா இருக்கிற. இப்படிப்பட்ட சாட்சிகள் எதுக்கு ஆண்டவர் இதில் சொல்லி வச்சிருக்காரு? இந்த வேதாகமத்தில் படிக்கும்போது ஆண்டவரே இந்த வார்த்தையை நானும் கேட்கணும் ஆண்டவரே. அங்கே போகும்போது வா பிரவீன், வா வா உத்தமனாக இருந்தே வா, சன்மார்க்கனாக இருந்தே வா அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய வாயிலிருந்து அந்த சாட்சியை கேட்கறதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். அதுக்காக தான் கர்த்தர் வார்த்தைகள் எல்லாம் சொல்லி வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். கொர்நேலியுங்கிற மனுஷனை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுப்பார். என்ன சொல்லுவார்? தேவ பக்தி உள்ளவன், தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனும் தர்மங்களை செய்கிறவனுமா இருக்கிற ஒரு மனுஷன். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட சாட்சிகளை நாமளும் என்ன செய்யணும்? கேட்கணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஒப்பு கொடுப்பீங்க? ஆண்டவரே நான் சாட்சி கேட்கணும். உம்மிடத்திலிருந்து மனுஷன் கொடுக்கிற சாட்சி இல்லை, தேவன் ஏசப்பா எனக்கு கொடுக்கணும் அப்படிப்பட்ட சாட்சிகளை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட சாட்சிகள் வேணும்? எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட சாட்சிகள் வேணும்? ஆண்டவரே என்ன அப்படியாய் சாட்சியாய் நிறுத்துங்க. கர்த்தருக்கு சாட்சியாய். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு சாட்சியாய். மனுஷனுக்கு சாட்சியாய் ஜீவிக்கிறது அல்ல, என் ஆண்டவருக்கு சாட்சியாய் ஜீவிக்கணும். பிரைஸ் காட். அவனை அழைத்துட்டு வந்தான் பாருங்க, அந்த நிக்கோதேமுவை ஆண்டவருக்கு சாட்சி கொடுக்கிறார், உத்தம கபடற்ற இஸ்ரவேலன். அப்படி சொன்ன உடனே அவன் என்ன சொல்லுவான்? ஆ ஆ இவனுக்கு ஆச்சரியம். ஆண்டவர் என்ன அட்ரஸ் பண்ணாரு? கபடட்ட உத்தம இஸ்ரவேலன்னு சொன்ன உடனே அவனுக்கு ஒரு ஆச்சரியம். எப்படி ஆண்டவரே, இது எப்படி உங்களுக்கு கரெக்டாக தெரியும் அப்படின்னு சொன்னோன்னு ஆண்டவர், உங்களுக்கு நீங்க எப்படி அறிவீங்க? அவன் ஆண்டவர் சொல்ற என்னது? உன்னை ஒருத்தன் அழைச்சிட்டு வந்தானே, வாங்க பிரதர் சர்ச்சுக்கு போவோம் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்களே, வாங்கன்னு சொல்லி காரை கொண்டு வந்து நீங்க லேட் ஆனாலும் நின்று கூட்டிட்டு வந்தாங்களே. பிரைஸ் காட். அவங்க உங்களை கூப்பிடுறதுக்கு முன்னாடியே யார் அறிந்திருக்கிறா? கர்த்தர் உன்னை அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்னே என் தேவன் நம்மை அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் நம்மை முன் அறிந்து, ஒரு வசனம் உண்டு, யாரை அவர் முன் அறிந்தாரோ அவர்களை முன் குறித்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அவருக்கு முன்னாடியே என்ன செய்யும்? தெரியும். அவர் முன் அறிந்ததுனால அவர் என்ன செய்கிறாரு? ஒரு குறிப்பு போடுறார். இந்த சர்ஜரியிலெல்லாம் பார்த்துருப்பீங்களா? மெடிக்கல் ஃபீல்டில் நிறைய பேர் இருக்கிறீங்க. நாளைக்கு சர்ஜரினா ப்ரீவியஸ் டே இந்த மார்க்கிங் பண்ணுவாங்க, சர்ஜிக்கல் சைட்டு மார்க்கிங் பண்ணுவாங்க. எதுக்காக? நாளைக்கு வலது கண்ணுக்கு பதிலாக இடது கண்ணில் ஆப்ரேஷன் பண்ணிடக்கூடாது. ஏன்? அவன் மயக்கத்தில் கிடப்பான், அவனால் சொல்லவும் முடியாது. நீங்கள் பண்ண வேண்டியது இந்த கண்ணு பிரதர் டாக்டர் இதில் பண்ணுறீங்கன்னு அவனால் சொல்ல முடியாது. அதனால அவங்க என்ன செய்வாங்க? ப்ரிகாஷனரியாக அதில் மார்க் பண்ணுவாங்க, குறித்து வைப்பாங்க. ஆண்டவர் பாருங்க, அவர் முன் குறித்தவங்களை உடனே என்ன செய்கிறாரு? குறித்து வைக்கிறார்.
அப்ப இங்க வந்திருக்கிற யாரெல்லாம் எப்படிப்பட்டவங்க? என் தேவனால முன் அறிந்து முன் குறிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு மனுஷனை அழைத்துட்டு இங்க வர்றதுக்கு முன்னாடி என் கர்த்தர் என்ன செய்யறாரு தெரியுமா? அந்த மனுஷனை ஏற்கனவே முன்னறிந்து அவன் மேல முன் குறித்து வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். தாயின் கருவில் உருவாகும் முன்னே என்னை பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே, தாயினும் அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாவதற்கு முன்னே என்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறவர். ஹல்லேலூயா. அதுதான் என் ஆண்டவர். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. நம்மளுடைய ஃபியூச்சர் அவருக்கு தெரியும். நான் அன்னைக்கு எங்கே எப்படி இருக்க போகிறேங்கிறது என் ஆண்டவருக்கு தெரியும். அப்படி தெரிந்ததுனால அவர் ஏற்கனவே முன்னறிந்து, ஏன் எல்லாரையும் உள்ளே கொண்டு வரல? அவருக்கு தெரியும் சர்டன் பீப்புள். ஹல்லேலூயா. அவர் யாரெல்லாம் முன்னறிந்திருக்கிறாரோ அவங்க மேலே ஒரு மார்க்கிங்கை போட்டு வச்சிருக்காரு. பிரைஸ் காட். அந்த மார்க்கிங்கை போட்டு வச்சிருக்காரு. அந்த சர்ஜரி பண்ணக்கூடிய அந்த நாள் வரும் பாருங்க, அப்போ அந்த டிஃபெக்ட் எல்லாம் எடுத்து கட் பண்ணி மாற்றி ஃபிட் பண்ண வேண்டியதெல்லாம் ஃபிட் பண்ணி சும்மா அப்படியே ஆக்கிடுவார். ஹல்லேலூயா. ஆமாம், தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தமுள்ள மகிமையுள்ள ஜனமாய் மாற்றிடுவார். இதுவரைக்கும் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம், முன்னறிந்து இருக்கிறவங்களா இருக்கிறோம், முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம், முன்குறித்து இங்கே உள்ள வந்திருக்கிறோம். ஒரு நாள் வரும். ஹல்லேலூயா. ஆனால் அந்த முன்குறிப்பிலே ஆண்டவரே நீங்கள் என்ன முன்குறித்து வைத்திருக்கிற அந்த அறிக்கை பண்ணி ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் கடந்து செல்லுங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இதில் கொஞ்சம் சவுண்டு வைக்க சொல்லுங்க. சவுண்டு வைக்க சொல்லுங்க இதில் இதில் பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. போதும். அப்போ யாரு? ஆண்டவர் நிக்கதேமுவை பார்த்து என்ன சொல்றாரு? நாத்தான்வேலை பார்த்து என்ன சொல்றாரு? நான் உன்னை முன்னறிந்திருக்கிறேன். பிலிப்பு உன்னை வந்து கூப்பிட்டான் பாருங்க, இந்த பிரதர் உன்னை வந்து கூப்பிட்டாங்க பாருங்க சர்ச்சுக்கு வாங்கன்னு. அதுக்கு முன்னாடியே ஒருத்தர் நம்மை குறித்து என்ன செய்து வச்சிருக்காரு? முன்னறிந்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேரால விசுவாசிக்க முடியுது? எத்தனை பேரால விசுவாசிக்க முடியுது? நான் எந்த ஒரு நோக்கம் இல்லாமல் இந்த இடத்துல வரல. பிரைஸ் தி லார்ட். எந்த ஒரு பர்பஸ் இல்லாமல் இந்த இடத்துல வரல. இதெல்லாம் காட்ஸ் பிளான். ஹல்லேலூயா. தாவீதின் இடத்துல தகப்பனார் உணவு கொடுத்து விடுவார். சகோதரர்களுக்கு போய் உணவு கொடுத்துட்டு வான்னு சொல்லி கொடுத்து அனுப்பி விடுவார். அவன் ஃபுட்டு கொடுக்கறதுக்கு தான் வருவான். ஆனால் இங்கே வந்து அவன் என்னத்தை பார்ப்பான்? கோலியாத்து நின்று கர்ச்சிக்கிறத பார்ப்பான். அப்போ தாவீது ஒன்று சொல்லுவான், நான் வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லையோ? அப்போ ஃபுட்டு கொண்டு வந்தது முகாந்திரம் இல்லையா? அது வேர்ல்ட்லி, உலக பிரகாரமான ஸ்பிரிச்சுவல். என் ஆண்டவர் எனக்கு என்ன முகாந்திரத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவன் அழைக்கப்பட்டவன். எப்போவே அவன் தலையில் அபிஷேகம் இருக்கு தெரியுமா? சிறு வயதிலிருந்தே அவன் தலையில் அபிஷேகம் இருக்கு. சாமுவேல் தீர்க்கதரிசியினால அபிஷேகம் பண்ணப்பட்டவன். அந்த அழைப்பிலே அவன் நிலைத்து கொண்டே இருந்தான். அவனை கர்த்தர் ஏற்கனவே முன்னறிந்து முன்குறித்து அழைத்திருந்தார். அவன் அந்த அழைப்பிலே நிலைத்திருந்தான். ஒரு நாள் வந்தது, அந்த முகாந்திரத்தை கர்த்தர் ஏற்படுத்தினார். ஹல்லேலூயா. ஒரு நாள் வரும், அந்த நாளுக்காக நீங்க காத்திருங்க. பிரைஸ் தி லார்ட். அந்த முன் அறிந்து முன் குறிக்கப்பட்ட அந்த குறிப்போடு அந்த மார்க்கிங்கோடே நடங்க. அந்த அழைக்கப்பட்ட அழைப்போடே நடங்க. ஒரு நாள் வரும், கர்த்தர் அந்த ஏற்ற நாளில் உங்களை உலகத்துக்கு வெளிப்படுத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இங்கே வந்திருக்கிற யாரும் சும்மா அந்த பிரதர் கூப்பிட்டதுனால வரல. அப்படி சிந்தையில் வைக்காதீங்க. கூப்பிட்டாங்க, பிலிப்பு கூப்பிட்டான். ஆனாலும் அதுக்கு முன்னாடி யார் நம் நினைவாக இருக்கிறா? கர்த்தர். ஹல்லேலூயா. மறந்துடாதீங்க. அவர் என்னை முன் அறிந்ததுனால நம்முடைய பின் நாட்கள் நம்முடைய முன் நாட்கள் எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருந்தான்னு நமக்கு நிச்சயமாக தெரியும். அதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த நிமிஷத்தில் நான் இங்கே நிற்கிறதுக்கு நான் 1% தகுதி இல்லாதவன். ஆனால் அன்னைக்கே கர்த்தர் என்ன செய்துட்டார்? என்ன முன்னறிந்து. ஹல்லேலூயா. அன்னைக்கே என்னை முன்குறித்து. இந்த நாளை கர்த்தருக்கு ஏற்கனவே தெரிந்ததுனால. பிரைஸ் தி லார்ட். ஒருவேளை இந்த நாளில் நீ நடந்து செல்கிற காரியங்கள் ஒருவேளை ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியமாக இருந்தாலும் அழைத்த அழைப்பில் நிலைத்திரு. ஹல்லேலூயா. எங்கேயும் போயிடாத. ஆண்டவருடைய சமூகத்தில் ஓடி வந்துரு. யாரும் கூப்பிட்டாலும் டைவர்ட் ஆயிடாத. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிற அனுபவத்தில் காத்திரு. பிரைஸ் தி லார்ட். வசனம் தான் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். பிரைஸ் தி லார்ட். அந்த கேள்வி தான் உங்களை விசுவாசத்தில் வளர பண்ணும். கேள்வியினால விசுவாசம் பெருகும்.
என்னத்தை கேட்கணும்? வார்த்தையை கேட்கணும். இப்ப நீ கடந்து போகிற சூழ்நிலையில பார்த்துட்டு நீ சும்மா இருந்துடாத. நான் ரொம்ப பெர்ஃபெக்ட் ஆனதுக்கு அப்புறம் நான் ஞானஸ்நானம் எடுக்கிறேன், நான் பெர்ஃபெக்ட் ஆனதுக்கு அப்புறம் ஆலயத்துக்கு வருகிறேன். நீ என்னைக்குமே பெர்ஃபெக்ட் ஆக மாட்ட. அந்த பெர்ஃபெக்ஷன் வரவே செய்யாது. இயேசு தான் அந்த பெர்ஃபெக்ஷனுக்குரியவர். அந்த நாள் என்னைக்குமே வராது. நீ அந்த நாள் வந்ததுக்கு அப்புறம் தான் இங்க வரணும்னா அப்ப நம்மளை பாடையில தான் தூக்கிட்டு போவாங்க. Praise the Lord. இதுதான் காலம், இதுதான் ரட்சிப்பின் நாள். ஒப்புக்கொடு. ஆண்டவருடைய சமூகத்தில் வைத்து ஒரு நாள் என்ன செய்வாரு? நம்மளை மறுரூபப்படுத்தி கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்மை சுத்திகரித்து கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவருடைய சமூகத்தில் வர்றதை மாத்திரம் என்ன செய்திராத, நிறுத்திராத. அவருடைய சத்தத்தை கேட்பதை மாத்திரம் என்ன செய்திராத, நிறுத்திராத. சாமுவேல் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஆண்டவருடைய சத்தம் அவனுக்கு தெரியல, அவன் கேட்டு பழகல. அவன் கேட்டு பழகின போது அவனை கர்த்தர் பெரிய ஒரு தீர்க்கதரிசியாய் வல்லமையா எடுத்து பயன்படுத்தினார். Praise the Lord. நீ இப்பொழுது போய்கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையை பார்த்து அப்படியே என்ன செய்திராத, துவண்டு போயிடாத. Praise God. கர்த்தர் நம்மை ராஜாக்களாகவும் ஹல்லேலூயா லேவியராகவும் அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். விசேஷமானவர்கள். அவருடைய சொந்த குமாரனையே நமக்கு கொடுத்திருக்கிறார்னா இதை விட வேற என்னத்தை கொடுக்காம இருப்பார்? ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஸ்லாக்கியம் உள்ள ஜனமோ ஜாதியோ வேற ஏதா இருக்க முடியும்? ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு மனுஷனை அழைப்பதற்கு முன்பாக என்ன செய்யறாரு? அந்த மனுஷனை முன் அறிந்து முன் குறித்து. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை அறிந்திருக்கிறார். கர்த்தர் உங்களை முன் குறித்ததுனால தான் இங்க வந்திருக்கிறீங்க. பிரைஸ் தி லார்ட். விசுவாசிங்க. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. கர்த்தர் என்னை அழைத்து வந்திருக்கிறார், விசுவாசிங்க. பிரைஸ் தி லார்ட். நான் ஜெபித்ததுனாலயா இந்த தடை நீங்கிச்சு? இல்ல, கர்த்தர் தடையை நீக்கிறதுக்கு ஏற்கனவே பிளான் பண்ணிட்டாரு. அதனால என் உள்ளத்தில் அந்த ஜெபிக்கிற பாரத்தை கொடுத்தாரு. நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்ம ஜெபிச்சதுல இந்த மலை நீங்கிடுச்சின்னு நினைக்கிறோம். இல்ல. பிரைஸ் காட். கர்த்தர் ஏற்கனவே அந்த சொல்யூஷனை கொடுக்கிறதுக்கு நம்ம மேல தீர்மானம் வைத்ததுனால நம்ம சும்மா இருக்க விடல, ஜெபிக்க தூண்டி கொண்டே இருந்தார். அநேகத்துல ஜெப குறிப்பை சொல்லி ஜெபிக்க அவன் அந்த வாஞ்சையை கொடுக்கிறது யாரு? கர்த்தர் தான். நம்மளால 5 நிமிஷம் ஜெபிக்கவே முடியாது. 5 நிமிஷம் மேல ஜெபிக்க முடியுமா? ஜெபிச்சிருக்கிறீங்களா? 2 நிமிஷத்துக்கு மேல ஜெபிச்சிருக்கிறீங்களா யாராவது? சொந்தமா சுயமா? அதே செய்ய முடியாது. 2 நிமிஷத்துக்கு மேல ஜெபிக்கவே முடியாத ஒன்னை கொண்டு கர்த்தர் ஜெபிக்க வைத்து இந்த காரியத்தை மாற்றினார்னா அது நம்ம சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிடலாமே தவிர ஆண்டவர் ஏற்கனவே என்ன செய்துட்டாரு? அந்த தீர்மானித்துட்டார். அதை தீர்மானம் பண்ணியிருக்கிறார். என் வாழ்க்கையில கர்த்தர் எல்லாவற்றையும் தீர்மானித்து வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அவரை மிஞ்சி எதுவும் என் வாழ்க்கையில் என்ன செய்யாது, நடக்காது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. எப்படி அழைத்திருக்கிறாரு? தீர்மானிக்கப்பட்டு. இங்க வந்த யாரும் ஏதேச்சியா நீங்க வரல. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை தீர்மானம் பண்ணி இருக்கிறார், முன் அறிந்திருக்கிறார், உங்க மேல ஒரு குறி வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அது அழைப்பில் நிலைத்திருக்கும் போது பிரைஸ் காட். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை கொண்டு என்ன செய்வார்? அவருடைய நோக்கங்களை கர்த்தர் நிறைவேற்றுவார். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. அழைக்கப்பட்டவர்கள் பாருங்க, பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாமை கர்த்தர் அழைத்தார். எங்கிருந்து அழைத்தாரு? கல்தேயர் தேசத்திலிருந்து அழைத்தார். அந்த தேசத்தை விட்டு நீ வா, பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை சுதந்திரிக்க பண்ணும்படி கர்த்தர் என்ன செய்தாரு? ஆபிரகாமை அழைத்தார். அவன் என்ன செய்தான்? ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து அந்த இடத்தை விட்டு என்ன செய்தான்? ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு புறப்பட்டான். ஆண்டவருடைய அழைப்பு நிறைய விதங்கள்ல இருக்கும். ஒரு பீப்புளுக்கு ஒவ்வொரு டைப் ஆஃப் காலிங் இருக்கும். ஆண்டவருடைய காலிங். ஒரு சிலரை கர்த்தர் ஊழியக்காரர்களை அழைத்திருப்பார். இப்படி ஒரு சிலரை ஆபிரகாமை போல அழைத்திருப்பார். ஆபிரகாமை எதுக்கு அழைத்தார்? வசனத்தை எடுத்து வாசிங்க. Praise the Lord. ஆமென். ஆதியாகமம் 15:7 வாசிங்க. Praise the Lord. Hallelujah. ஆபிரகாமை அழைத்து வந்த கர்த்தர் எதுக்காக அழைத்து வந்தாராம்? இந்த தேசத்தை சுதந்தரிக்கும்படி. கர்த்தர் சிலரை எதுக்காக அழைக்கிறாரு?
அந்த பரம தேசத்தை சுதந்தரிக்கும்படி, அந்த கானானை சுதந்தரிக்கும்படி. Praise the Lord. Hallelujah. அந்த பரம கானானை சுதந்தரிக்கும்படி. ஆசீர்வாதங்கள் எல்லாம் நீங்க அந்த 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 பாதையில் நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே என்ன செய்யும்? தானா வரும். ஆசீர்வாதங்கள் எல்லாம் தானா வரும். பிள்ளைகள் தானா வருவாங்க, வெல்த் தானா வரும், வீடு தானா வரும். அதுக்காக இல்லை, நம்முடைய பிரயாசம் எதுவா இருக்கணும்? பவுல் சொல்லுவான், எனக்கு நியமித்து வைத்திருக்கிற அந்த லெக்கையை நோக்கி நான் ஓடுகிறேன். கர்த்தர் நமக்குன்னு ஒரு லெக்கையை நியமித்து வைத்திருக்கிறார். அந்த தேசத்தை சுதந்தரிக்கணும். அவன் தகப்பனாரை அழைத்தார் ஆண்டவர், ஆபிரகாமின் தகப்பனாரை. அவன் அந்த ஆரான் என்கிற தேசத்தில் வந்ததும் அங்கே என்ன செய்துட்டான்? தங்கி இருந்துட்டான். இப்படிதான் இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் பஞ்சத்துக்கு பழைக்கும்படி இஸ்ரவேல் அந்த எகிப்து தேசத்துக்கு கொண்டு போனார். அங்கே ரொம்ப சுபிட்சமா இருக்குன்னு சொல்லி என்ன செய்துட்டாங்க? அங்கே தங்கி இருந்துட்டாங்க. அந்த நினைப்பு இல்லை, நம்ம யாரு? நம்ம அழைக்கப்பட்டவர்கள் அல்லவோ? நமக்கு நியமித்து வைத்திருக்கிற வேறொரு தேசம் உண்டே அப்படிங்கிற அழைப்பை அவங்க என்ன செய்துட்டாங்க? மறந்ததுனால கொஞ்ச நாளில் என்ன ஆகி போயிட்டு அடிமைகள் ஆகி போனாங்க. பஞ்சத்துக்கு பிழைக்க வந்தோம், இருந்துட்டோம், இப்படி என்ன செய்திடாது கூடாது, அடிமையாகி போயிடக்கூடாது. ஹல்லேலூயா. நமக்கு எப்பவுமே நம்முடைய நினைப்புல இருக்கணும், நான் இங்க உள்ளவல்ல, எனக்கு ஒரு தேசம் உண்டு. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட எண்ணம் இருக்கு? ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட அழைப்பை கொடுக்கும்படி தான் கர்த்தர் வந்திருக்கிறார். நமக்கு ஒரு தேசம் இருக்கு. கர்த்தர் நமக்காக ஒரு தேசத்தை வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து சொல்லுவாங்க, நான் போகிறேன், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன். அந்த ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி மறுபடியும் வந்து நம்ம என்ன செய்வார்? அங்கே கூட்டி செல்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்குன்னு கர்த்தர் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் கர்த்தர் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். அதை போய் சுதந்தரின்னு சொன்னார், அவன் போறான். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்குன்னு ஒரு தேசத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அதை நம்ம போய் சுதந்தரிக்கணும். பிரைஸ் தி லார்ட். போகிற வழியில கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது அந்த வழியில வழி இதுவேன்னு சொல்லி சொல்லி நடத்துவார். அப்படி போகும்போது ஆசீர்வாதங்கள் எல்லாம் என்ன செய்யும்? தானாய் வரும். நம்ம ஆசீர்வாதத்துக்கு பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கிறோம். நம்முடைய முழு ஏம் எங்க போயிடுச்சு? ஆமா, ஆசீர்வாதத்துக்கு பின்னாடி போயிடுச்சு. நம்முடைய நோக்கத்தை பிசாசு என்ன செய்யறான்? அப்படியே மழுங்கி போக பண்றான். எந்த நோக்கத்துக்காக கர்த்தர் நம்ம இங்க அழைத்தார், அந்த பூமியில அனுப்புனாருங்கிறத, அந்த நோக்கத்தை நம்ம என்ன செய்யறான்? மறக்கடிக்க பண்ணுகிறான். அப்படிப்பட்ட வேலையை முடிச்சுட்டு வந்ததும் தூங்க தான் தோணும். உடம்பு டயர்டா இருக்கும். 12 hours பார்த்தா எப்படி டயர்ட் இல்லாம இருக்குமா? பிரைஸ் தி லார்ட். ஓவர் டைமும் கொடுப்பான், எக்ஸஸா டியூட்டி போடுவாங்க. ஏன்? நேரத்தை கொடுத்தா அவன் என்ன செய்திருவான்? ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்துருவான். அப்படி நேரம் கிடைத்தும் காத்திருக்காத எத்தனையோ பேர் உண்டு. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய சமூகத்தில் நேரம் கிடைத்தும், வசனம் சொல்லுகிறது, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் கர்த்தருடைய வசனத்தை ஜாக்கிரதையாய் பிரசங்கிக்கணும். அது என்ன சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும், கிடைச்சோ கிடைக்கலையோ, நீ சமயத்தை ஏற்படுத்து. அதிகாலையில் சமயத்தை ஏற்படுத்து, மத்தியான சமயத்தை ஏற்படுத்து. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தானியேல் அப்படிதான் ஏற்படுத்தி வைத்திருந்தான். அந்த 3 வேளையும் ஜெபிக்கிற அந்த நேரத்தில் ஜெபிப்பான். அவனுக்கு எதிராக கட்டளை வந்திருந்தாலும் அவன் ஜெபிப்பான். நேரத்தை ஏற்படுத்து. நீ கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டு, கர்த்தர் உனக்காக வைராக்கியம் பாராட்டுவார். ஹல்லேலூயா. நீ கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டி பாரு, கர்த்தர் சிங்கத்தின் வாயை அடைப்பாரா இல்லையான்னு நீ அப்ப நின்று பாப்ப. கர்த்தர் அப்போ உன்னை சாட்சியா நிறுத்துவார். நம்ம கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டாம, கர்த்தாவே சிங்கத்தின் வாயை கட்டும்னு சொல்லி, எங்க கட்ட காடிச்சு கொண்டு போடும். ஹல்லேலூயா. நம்மளிடத்துல கொஞ்சம் வைராக்கியம் வரணும். நாம தேடும் போது கர்த்தர் நமக்கு தென்படுவார். நீ அவரை மறந்தால் அவர் உன்னை விட்டு விடுவார். பிரைஸ் தி லார்ட். கிருபையுள்ள தேவன் தான், கிருபையை கொடுத்து கொண்டே வருகிறார். ஏன்? அவர் விட்டுறக்கூடாதபடிக்கு. ஹல்லேலூயா. அவர் விட்டுறக்கூடாது.
அவர் நம்மை விட்டு விட்டா அவ்வளவுதான். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. தாவீது சொல்றான், ஆண்டவரே உம்முடைய நல்ல ஆவியானவர் என்னிடத்திலிருந்து என்ன செய்திராதீங்க, எடுத்து போடாதீங்க. அவன் பாவம் பண்ணிட்டு வந்துட்டு புலம்புறான் ஆண்டவர் சமூகத்தில். ஏன்? அவருடைய பிரசன்ஸ் இல்லாம அவனால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. எருசலேமை விட்டு பெலிஸ்தியர்ல தேசத்துக்கு போனா அங்க ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியல. இஸ்ரவேல்ல சவுல் துரத்துறான், ஆனா ஜீவனோடு கர்த்தர் வைத்து கொண்டிருந்தார். அவனுக்கு உபத்திரம் வந்துச்சு, அவனுக்கு போராட்டம் வந்துச்சு, ஆனாலும் ஓடி 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 இஸ்ரவேலுக்குள்ளே ஓடி உயிரோடி தான் இருந்தான். ஒரு நிமிஷம் இஸ்ரவேலை விட்டு வெளியில போனான் பெலிஸ்தியர் தேசத்துக்குள்ள, அவனால ஒரு நிமிஷம் கூட அங்க இருக்க முடியல. ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு போகிறதுக்கு ஒப்பு கொடுத்துறாதீங்க. எந்த நிமிஷத்துலையும் எப்போ உபத்திரம் உண்டு, பிரச்சனை உண்டு, போராட்டம் உண்டு, நிந்தைகள் அவமானங்கள் உண்டு, ஆண்டவருடைய சமூகத்தில் வர ஒப்புக்கொடு. ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திரு. பிரைஸ் தி லார்ட். ஒரு நிமிஷம் கூட நீ வெளியில போனா உன்னால ஜீவிக்க முடியாது நீ நினைக்காத. பிரைஸ் காட். கர்த்தர் தம்முடைய கிருபையை கொடுத்து 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 வந்து கொண்டு இருக்கிறார். ஏன்? அவர் முன்னறிந்து நம்மை முன்குறித்து அழைத்து இருக்கிறதுனால. பிரைஸ் தி லார்ட். இந்த முன்னறிந்தல், இந்த முன்குறித்தலும், இந்த அழைப்பு நம்மக்கிட்ட இல்லாமல் இருந்தது எப்போ நிர்மூலமாய் போயிருப்போம், எப்போ பின்மாற்றத்தில் போயிருப்போம். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் அல்ல நம்ம நிற்கிறது. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. அந்த தேவனை நாம் ஆராதிக்க கொண்டிருக்கிறோம். பிரைஸ் காட். கர்த்தர் எதற்காக அழைத்து இருக்கிறார்? அவருடைய பரம கானானை நாம் சுதந்தரிக்கும்படியாய். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை சுதந்தரிக்க வாஞ்சியா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. எத்தனை பேர் வாஞ்சியா இருக்கிறீங்க? அதுக்கு ரொம்ப பிரயாசப்படணும். கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் நடக்கணும், அதை சுதந்தரிக்கணும்னா. பிரைஸ் காட். ஆபிரகாமை நடக்க சொன்னாரு, அவன் பிள்ளைகள் சுதந்தரித்து கொண்டாங்க. ஹல்லேலூயா. நீ இப்ப பிரயாசப்படு, உன் பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உன் சந்ததியை பெருக பண்ணுவார். உன் சந்ததி சமாதானமாய் நிலைத்திருக்கும். சமாதானமான தாபரங்களில் கர்த்தர் வைப்பார். நீ இப்ப நடக்க பழகு. ஆண்டவருக்காக நட. ஆண்டவருடைய வார்த்தையை சுமந்து செல்லு. நம்மளே இன்னும் ஏபிசிடி படிச்சுக்கிட்டு இருந்தா எப்படி? பிரைஸ் காட். இம்ப்ரூவ் பண்ணு. அடுத்த ஸ்டாண்டர்டுக்கு போ. வேர்டு படிக்க ஆரம்பி. லெட்டரே படிச்சுக்கிட்டு இருந்த நம்ம அடுத்தது என்ன லெவலில் போகணும்? ஆவிக்குரிய வளர்ச்சி நம்முடைய சரீரத்தில் காணப்படணும், நம்முடைய சிந்தையில் நம்முடைய ஆவியில் உண்டாகணும். கர்த்தர் நம்மை குறித்து அழைத்த அழைப்பு நம்ம தெரிந்து கொள்ளணும். அந்த பரம நோக்கம் நம்முடைய சிந்தையிலே இல்லாதபடிக்கு ஓடிக்கொண்டிருக்கிறோம். பிரைஸ் காட். ஆண்டவர் நம்மை எதற்காக அழைத்திருக்கிறார்? அந்த தேசத்தை சுதந்தரிக்கும்படியாய். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சுதந்தரிப்பீங்க? ஹல்லேலூயா சொல்லுங்க, கைகளை உயர்த்தி. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சுதந்தரிப்பீங்க? கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை நிச்சயமா என்ன செய்வார்? சுதந்தரிக்க பண்ணுவார். ஆபிரகாமை கர்த்தர் எதற்காக அழைத்தார்? தேசத்தை சுதந்தரிக்கும்படியாய். கர்த்தர் மோசேயை அழைத்தார். மோசே எதற்காக அழைத்தார்? அந்த தேசத்தில் அடிமைத்தனத்தில் இருக்கிற கர்த்தருடைய ஜனங்கள் கொஞ்சம் பேர் என்ன செய்யிருக்கிறாங்க? அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க, பாவத்தில் அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. அந்த மாதிரிப்பட்ட ஜனங்களை அங்கிருந்து விடுதலை பண்ணி கானானுக்குள்ளே கொண்டு வரும்படியாக கர்த்தர் யாரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்? மோசேக்களை. ஹல்லேலூயா. மோசேயின் அழைப்பு உள்ளவர்கள் என்ன செய்யணும்? அப்படிப்பட்ட அழைப்புக்கு தங்களை ஒப்பு கொடுக்கணும். கர்த்தர் மோசே எதற்கு அழைத்திருக்கிறார்? தம்முடைய பிள்ளைகளை விடுவித்து இருப்பு காலவாயில், அந்த இருப்பு காலவாய்க்குள்ள இருக்கிற அந்த எகிப்தி கஸ்டடியில் இருக்கிற அந்த இஸ்ரவேல் ஜனங்களை மோசே என்ன பண்ணா? அங்கிருந்து விடுதலையாக்கி கொண்டு வந்தான். அப்படிப்பட்ட மோசேயின் அழைப்பு. ஹல்லேலூயா. இது என்ன அழைப்பு? மோசேயின் அழைப்பு. அவர் தீர்மானித்து சிலரை ஆபிரகாமை அழைக்கிறார். அவர் சிலரை எப்படி அழைக்கிறாரு? மோசேக்களாய் அழைக்கிறார். எதற்காக? தம்முடைய ஜனத்திற்கு ரட்சிப்பை கொடுக்கும்படியாய். ஹல்லேலூயா. யாரெல்லாம் அப்படிப்பட்ட அழைப்பை உடையவர்களாக இருக்கிறீங்களோ ஒப்பு கொடுங்க. பிரைஸ் காட். கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்துவா. ஹல்லேலூயா. ஒப்பு கொடுங்க. பிரைஸ் தி லார்ட். ஏன் உடனே எடுத்து பயன்படுத்தலை தெரியுமா? ஏன் மோசேயை உடனே எடுத்து பயன்படுத்தலை? ஏன் கர்த்தர் மோசேயை உடனே எடுத்து பயன்படுத்தலை? என்னத்தை கற்றுக்கணும்? Praise the Lord. அவன் பூரண புருஷனாக மாறணும். Praise the Lord. கர்த்தர் ஒரு ஆளுக்கு ஒரு டைமை முன்குறித்து வைத்திருக்கிறார்.
மோசே பிறந்து கொஞ்ச சில நாட்களில் பார்வோனுடைய அரண்மனைக்குள்ளே வளர்க்கப்பட்டான். அந்த தேசத்தில் உள்ள எல்லா காரியங்களிலும் அவன் தேறினவனாக இருந்தான். லாங்குவேஜ் அவனுக்கு நல்லா தெரியும், எல்லா கேப்பபிலிட்டியும் உண்டு. ஒரு தேசத்தை ரன் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி யாருக்கு உண்டு? மோசைக்கு உண்டு. அப்படிப்பட்ட ஒரு கெப்பாசிட்டி உடைய ஒரு மனுஷனை உடனே எடுத்து பயன்படுத்தாமல், உடனே அந்த ஜனங்கள் அங்கேருந்து விடுதலை பண்ணுறதுக்கு அவனை எடுத்து பயன்படுத்தாமல், அந்த மனுஷனை மறுபடியும் 40 வருஷம் அங்கே கொண்டு போயிடுச்சு. இந்த 40 வருஷம் இங்கே மறுபடியும் ஜனங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. பிரைஸ் தி லார்ட். ஏன் அப்படி கர்த்தர் காலத்தை தள்ளி எடுத்துக்கிட்டாங்க? இந்த மோசையை இப்போவே தூக்கி இங்கே கொண்டு வச்சிருந்தா இவன் என்ன பண்ணுவான்? என்ன பண்ணுவான்? யாராவது எதிர்த்து பேசினா வெட்டி போடுவான். பிரைஸ் தி லார்ட். அப்படி பண்ணின வந்து அந்த மோசே ஒரு எகிப்தியனை ஒரு இஸ்ரவேலனும் யுத்தம் பண்ணும்போது என்ன பண்ணிட்டான்? அந்த எகிப்தியனை கொன்று போட்டான். அதனாலதான் கர்த்தர் சில காலங்களை ஏற்படுத்தி அவனை வனாந்தரத்தில் கொண்டுட்டு போய் அந்த வனாந்தரத்தில் வைத்து அவனை பழக்குவித்து கடைசி சொல்றாரு, சாந்த குணமுள்ளவன். ஹல்லேலூயா. ஏன் உடனே எடுத்த உடனே கர்த்தர் என்ன பயன்படுத்தல? அதுக்குன்னு ஒரு காலத்தை கர்த்தர் என்ன செய்து வைத்திருக்கிறார்? ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஏன் அதிகாரங்களை உடனே கொடுக்கல? எனக்கெல்லாம் வல்லமையை ஏன் கர்த்தர் கொடுக்கல? கொடுத்திருந்தா அது வேற மாதிரி போயிருக்கும். என்ன கர்த்தர் ஒரு காலத்துக்காக வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நிச்சயமாக அவருடைய ஊழியக்காரர்களை வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவார், அதில் சந்தேகமே இல்லை. அதற்காக நான் வாஞ்சிக்கிறேன். ஆனால் கர்த்தர் என்னிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்? இன்னும் சாந்த குணத்தை எதிர்பார்க்கிறார். ஏன்? நாளைக்கு யாராவது பிரச்சனை பண்ணும்போது மோசே கொன்று போட்டது மாதிரி வார்த்தையில் கொன்னுடக்கூடாது. எலியா இப்படி தான் அந்த மொட்டை தலையா ஏறி போன சின்ன பிள்ளைங்க டீஸ் பண்ணாங்க. என்ன பண்ணிட்டான்? சாபிச்சிட்டான். அந்த பிள்ளைகள் எல்லாத்தையும் கரடி வந்து என்ன செய்யுது? கொண்டு போட்டுச்சு. ஏன் சிலவங்களை உடனே எடுத்து பயன்படுத்தல? அழைப்பு இருக்கு. கர்த்தர் உங்களை அறிந்திருக்கிறார், உங்களை முன்குறித்து வைத்திருக்கிறார். ஏன் உடனே எடுத்து பயன்படுத்தல? கர்த்தர் சில நாட்களை வைத்திருக்கிறார். சில மாற்றங்களை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். பிரைஸ் தி லார்ட். அந்த மாற்றம் வருகிறது வரையிலும் கர்த்தர் வனாந்தரத்தில் வைத்து நம்மளை பழக்க வைப்பார். பிரைஸ் தி லார்ட். அந்த மோசே சாந்த குள்ளம் உள்ளவனாய் மாற்றுற வரைக்கும். பிரைஸ் தி லார்ட். இப்போ ஜனங்கள் வந்து முறுமுறுக்கட்டும், இப்போ வந்து தண்ணி கேட்கட்டும், இப்போ வந்து ஆகாரம் கேட்கட்டும், எது கேட்டாலும் அவன் என்ன செய்வான்? உடனே ஆண்டவருடைய சமூகத்தில் ஓடுவான். முன்னாடி உள்ள அனுபவத்தில் வந்து முறுமுறுத்தாங்கன்னா என்ன செய்வான்? அவனுடைய சோல்ஜர்ஸை வச்சு அவனை அங்கே அந்த ஏரியாவில் இல்லாமலே ஆக்கிடுவான். இப்போ அவன் யாருக்கிட்ட போறான்? கர்த்தரிடத்துல போய் அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறான். அவருக்காக யார் யுத்தம் பண்றா? கர்த்தர் யுத்தம் பண்றாரு. ஹல்லேலூயா. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட மனுஷனாய் கர்த்தர் மாற்றுகிற வரையிலும் கர்த்தர் காத்திருந்தார். அந்த 40 வருஷம் ஒருவேளை நமக்கு ப்ரொலாங் பீரியடாக இருக்கும். ஏன்னா ஆண்டவருக்கு காலங்கள் 1000 வருஷம் ஒரு நாளை போல இருக்கிறது. காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய காலத்துக்காக நம்ம காத்திருக்கணும். மோசேக்கு போல் அழைக்கப்பட்டார். ஹல்லேலூயா. அந்த ஜனத்தை பாவத்தில் பிடியில் இயேசுவை இன்னும் அறியாத எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஜனங்களை அந்த அந்த சாத்தானுடைய பிடியிலிருந்து கொண்டு வந்து அந்த ரட்சிப்பின் வழியில் நடத்துறதுக்கு அநேக மோசேக்களின் தேவனுக்கு தேவை. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை வனாந்தர வழியாய் நடத்துவார். எதுக்கு நடத்துறான்னு அவர் உங்களை தயார் பண்ணி கொண்டே இருக்கிறார். உங்களை அந்த அந்த ஊழியத்துக்கு உங்களை பக்குவப்படுத்தி கொண்டே இருக்கிறார். எத்தனை பேர் ஒப்பு கொடுப்பீங்க? ஆண்டவரே, நான் என்ன ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஊழிய அழைப்பு இருக்கிற எனக்கு, அப்படிப்பட்ட அழைப்பு இருக்குன்னு சொன்னால் என்னை மாற்றுங்கப்பா. பிரைஸ் தி லார்ட். சாந்த குணமுள்ள மோசேயை போல என்னை மாற்றுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் அதுக்கப்புறம் உன் கையில் ஒரு கோலை தருவார் பாரு. அந்த கோலை நீட்டினா செங்கடலே உனக்கு முன்னாக பிளந்து போகும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கண்மலையின் மேலே நீட்டினா கண்மலை பிளந்து தண்ணீர் வரும். அதுதான் அதிகாரம். அது எப்போ கிடைக்கும்? ஆண்டவருடைய சமூகத்தில் காத்துரு.
பிரைஸ் தி லார்ட். அவர் ஒவ்வொரு நாளும் உன்னை மாற்றிக்கொண்டே வருவார். அந்த பழைய சுபாவத்தை மாற்றி புது மனுஷனாய் மாற்றுவார். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவை ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. கர்த்தர் அந்த புதிய வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வர்றது வரைக்கும் அவர் காத்து கொண்டே இருப்பார் ஒரு மனுஷனுக்காக. ஹல்லேலூயா. அது வரையிலும் அவருடைய பார்வை கூட மங்கி போகலை. 80 வயசுக்கு மேலே தான் ஊழியத்தை ஆரம்பித்தான். அவனை போல ஒரு மனுஷன், பலம் குறைந்த மனுஷன் இல்லை. பிரைஸ் காட். அவனை போல ஒரு பலசாலி இல்லை. அவன் பார்வை மங்கி போகவில்லை. கர்த்தர் அவனிடத்துல தான் அந்த அதிகாரம் என்கிற கோலை கொடுத்தார். ஏன் முதல்ல கொடுக்கல? அவர் அவனிடத்தில் எதிர்பார்த்த சுபாவ மாற்றம். பிரைஸ் தி லார்ட். சில மாற்றங்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஒப்பு கொடுப்பீங்க? ஆண்டவரே, எனக்கு இப்படிப்பட்ட அழைப்பு இருக்குன்னு நான் காத்து இருக்கிறப்பா. எத்தனை பேர் சொல்லுவீங்க? பிரைஸ் தி லார்ட். அவர் தீர்மானித்து தான் உங்களை அழைத்து இருக்கிறார். சும்மா வா போவோன்னு சொல்லி அழைக்கல. அவர் எல்லாவற்றையும் தீர்மானித்து அவர் அழைத்திருக்கிறார். அவருடைய அழைப்பை ஏற்று, அந்த அழைப்பை கேட்டு, ஹல்லேலூயா, ஆண்டவரே என்னை எடுத்து பயன்படுத்துங்கப்பான்னு எத்தனை பேர் காத்திருப்பீங்க? அப்போ கர்த்தர் உங்கள் கையில் என்ன செய்வார்? ஒரு கோலை கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். அதிகாரம் என்கிற கோலை கொடுப்பார். பிரைஸ் காட். உனக்கு முன்பாக எல்லாம் நடுநடுங்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அதிகாரம் என்னும் கோலை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். அநேக ஜனங்களை, ஜாதிகளை, 6 லட்சம் புருஷர்கள் மாத்திரம், மீதி எண்ணிக்கைக்கு அடங்காத ஜனங்கள். இவ்வளோ ஜனங்களையும் வழி நடத்தி சொல்லணும்னா அவன் ஸ்டில் he needs some time to repent himself. Hallelujah, 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 hallelujah. மனுஷன் என்ன பண்ணுவான்? பழைய காரியத்தையே குத்தி குத்தி இப்பவும் பேசிக்கிட்டே இருப்பான். ஆமாம் தானே? ஆண்டவர் நினச்சிருந்தா எவ்வளோ காரியங்களை தூக்கி விடலாம். டிவியில் இப்படி போட்டு விட்டுட்டாருன்னா என்னை பற்றி, டிவியில் ஒரு பிக்சர் மாதிரி ஓடிடுச்சுன்னா என்ன பண்ணுவேங்க? என்ன பண்ணுவேன் நான்? ஹல்லேலூயா. அதெல்லாம் பார்க்கல பாருங்க ஆண்டவர். அவர் ப்ரெசண்ட்டை பார்க்குறாரு. எப்படி இருக்கிறான்? உள்ளபடி பையன் வந்திருக்கிறானா? என் மகன் வந்திருக்கிறாளா? என் சமூகத்தில் எப்படி இருக்கிறான்? பழசெல்லாம் அவர் கிளறுகிறதே இல்லை. அவர் முதுகுக்கு பின்னாடி போட்டுருவார். ஹல்லேலூயா. சமுத்திரத்தின் ஆழத்தில் கொண்டு போட்டுருவார். அவர் அப்படி கிளறி காயப்படுத்துகிற தேவனே அல்ல. அந்த விபச்சார ஸ்திரியை பார்த்து சொன்னார், இனி நீ என்ன செய்யாத, பாவம் செய்யாத, டோன்ட் டு எனிமோர். ஹல்லேலூயா. அவர் கூப்பிட்டு வச்சு இருக்க வச்சு இருத்தி, அப்புறம் எங்கே போனீங்க, எப்படி பண்ணுனீங்க, ஏன் இப்படி பண்ணுன? இல்லை இல்லை இல்லை. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சகைவு ஆயக்காரன் பாருங்க, அவன் மேலே இருந்தாலும் அந்த மரத்தில் கீழே இறங்கி அவர் கூடவே தான் நடந்து போனார். ஹல்லேலூயா. நீ ஏன் அநியாயமாக வாங்கின, நீ ஏன் இவங்ககிட்ட இருந்து இப்படி பண்ண? அவர் ஒன்றுமே கேட்கல. ஹல்லேலூயா. அவர் கூடவே நடக்கிற ஒரு அனுபவம். பிரைஸ் காட். எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட அனுபவம் இருக்குன்னு எனக்கு தெரியல. ஏசப்பா கூட நடக்கிற அனுபவம். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான். ஹல்லேலூயா. அநேக வருஷங்கள் கர்த்தர் அவனை ஜீவித்திருக்கும்படி வைத்தார். தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு அனுபவம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரோடு எப்பவுமே நடக்கிற ஒரு அனுபவம், வார்த்தையில் எப்பவுமே நடக்கிற ஒரு அனுபவம். இப்படிப்பட்ட அனுபவம் இருந்தால் ஒவ்வொரு நாளும் டே பை டே சகைவு நடந்து போக 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 அவன் வாயை இருந்து அறிக்கை பண்ணிக்கொண்டே இருக்கிறான். ஆண்டவரே, நான் இது அநியாயமாக வாங்கினேன். ஆண்டவரே, இதை நான் இவங்ககிட்ட இப்படி செய்கிறேன். ஆண்டவரே, நான் அவங்களுக்கு ரெட்டத்தனையாக கொடுத்துட்றேன். ஆண்டவரே, இப்படி செய்கிறேன். வீட்டுக்கிட்ட போகும்போது ஒரு பூரண புருஷனாய் உள்ள பிரவேசித்தான். ஹல்லேலூயா. இயேசு இன்றைக்கு இந்த வீட்டில் ரட்சிப்பு வந்தது. ஹல்லேலூயா. அதுதான் நாம் ஆராதிக்கிற தேவன். பிரைஸ் காட். எத்தனை பேர் ஆண்டவரோடு நடக்கிற ஒரு அனுபவத்தில், ஆண்டவரே நான் அவங்களோடு நடக்கணப்பா, அவருடைய பிரசன்ஸில், அவருடைய சமூகத்தில் அவருடைய பிரசன்ஸில் காத்திருக்கிறது, அதுதான் அதில் மேலான ஒரு இன்பம் வேற எங்கேயுமே இல்லைங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. மோசேயை போல் அழைக்க கர்த்தர் அநேகரை அழைத்திருக்கிறார். பிரைஸ் காட். எதற்காக? தம்முடைய ஜனங்களை, அழிந்த அடிமைத்தனத்தில் இருக்கிற ஆத்துமாக்களை ரட்சித்து ஆண்டவருடைய பரலோக ராஜ்யத்தை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய் அநேக மோசேக்களை கர்த்தர் என்ன செய்கிறாரு? அழைத்திருக்கிறார். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. அநேக அழைப்புகள் உண்டு. நான் எல்லாத்தையும் சொல்ல எனக்கு நேரம் இல்லை. ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் உங்களிடத்தில் பகிர்ந்து கொண்டு நான் கடந்து செல்ல ஆசைப்படுகிறேன். பாருங்க, பேதுருவை கர்த்தர் அழைத்தார். எதற்காக அழைத்தார்? பிரைஸ். மீனை பிடிக்கிற உன்னை நான் என்ன செய்வேன்? மனுஷனை பிடிக்கிறவனாய் மாற்றுவேன் சொல்லி கர்த்தர் அவனை அழைத்தார். அவன் எல்லாவற்றையும் விட்டுட்டு என்ன செய்தான்? ஆண்டவருக்கு பின்னாடி போனான். பாருங்க,
கர்த்தர் அவனை விட்டுருவார் அப்படி? பிரைஸ் தி லார்ட். ஒரு ஸ்திரீக்கு முன்னாடி அவன் மறுதலிச்சிருவான், அப்படியே விட்டுட்டாரா? இல்லை, அவர் முன்னாடி உள்ளதையும் பார்ப்பாருங்க. அவர் ரிவ்யூ பண்ணுவார், இவன் ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரிலாம் எப்படி, அப்பா கூட மீன் பிடிச்சிட்டு இருக்கும்போது கூப்பிட்ட உடனே வந்துட்டானே, வலையெல்லாம் போட்டுட்டு எதையும் யோசிக்காமல் பண்ணிட்டானேன்னு யோசிப்பார், பார்ப்பார். அவன் ஒரு சர்க்கம்ஸ்டான்சஸில் என்ன பண்ணிட்டான், சூழ்நிலையில் திடீர்னு எதிர்த்து பேசிட்டான். கடைசி அவனுக்கு ஒரு ஸ்பெஷல் இன்விடேஷனை கொடுத்தாரு தெரியுமா? பேதுருவையும் அழைத்துட்டு வான்னு சொல்லிவிட்டார். ஏன்? அவன் நான் ஆண்டவருக்கு விரோதமாக பேசிட்டேன்னு சொல்லி அவன் மனம் கசந்து போய் இருக்கிறான். யூதாசுமே மனம் கசந்தாங்க. யூதாசும் மனம் கசந்தான், பேதுருவும் மனம் கசந்து ஆண்டவர்கிட்ட வந்தான். இல்லை, பேதுருவும் மனம் கசந்த ஆண்டவர்கிட்ட வரல, யூதாசும் மனம் கசந்த ஆண்டவர்கிட்ட வரல. ஆனா பேதுரு என்ன பண்ணப்பட்டான்? ரட்சிப்பை சுதந்திரித்தான். யூதாஸ் என்ன பண்ணப்பட்டான்? மரித்து போனான். ஏன் இந்த வித்தியாசம்? ஏன் இந்த வித்தியாசம்? அதுதான் ஆண்டவருடைய தீர்மானம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அழைத்தவர் பேதுருவை அவர் இப்படின்னு தீர்மானித்து வைத்திருக்கிறார், அவனை அப்படின்னு தீர்மானித்து வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ரெண்டு பேருமே மனம் கசந்தாங்க. ஆனால் பேதுருவுக்கு கர்த்தர் ஸ்பெஷல் இன்விடேஷனை கொடுத்து உள்ள அழைச்சிட்டு வந்தார். பிரைஸ் காட். அவனை கொண்டு ஃபர்ஸ்ட் குரூசேடில் 3000 பேரை கர்த்தர் சபைக்குள்ள அழைத்துட்டு வந்தார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய அழைப்பை ஏற்று அதற்கு ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பிரைஸ் காட். என்னை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். நீங்கள் சும்மா அந்த இடத்துல வந்து இருக்கலை. ஆண்டவர் உங்களை முன்னறிந்து முன் குறித்து அழைத்து வந்திருக்கிறார். அந்த நோக்கத்தை அறிந்து கொள்ள நீங்கள் ஒப்பு கொடுப்பீங்கன்னு சொன்னால், ஆண்டவரை நீங்கள் என்ன குறித்து என்ன சித்தம் வைத்திருக்கிறீங்க அதை எனக்கு சொல்லித்தாங்கன்னு சொல்லி நீங்கள் கேட்கும்போது ஆண்டவர் வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. எந்த நோக்கத்துக்காக நான் உன்னை அழைத்திருக்கிறேன்? ஆபிரகாமை போல் அழைத்திருக்கிறேனா? மோசையை போல் அழைத்திருக்கிறேன்? இல்லை தானியேலை போல ஜெபத்தில் தரித்திருக்கிறதுக்காக அழைத்திருக்கிறேனா? பேதுருவை போல ஊழியத்தை செய்ய அழைத்திருக்கிறேனா? எதுக்காக நான் உன்னை அழைத்திருக்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு கர்த்தர் சொல்லி தருவார், வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஒரு திருமண வீட்டில் விருந்து ஆயத்தப்படுத்திட்டு அந்த மனுஷன் ஊழியக்காரனிடத்துல சொல்லி அழைக்கப்பட்டவர்களை போய் அழைச்சிட்டு வான்னு சொல்லுவான். இவன் போய் இவங்க போய் அவங்களெல்லாம் பார்க்கும்போது சாக்கு போக்கு சொல்லுவாங்க. ஒருவன் புதுசாக திருமணம் பண்ணியிருப்பானா, ஒருவன் புது ஏற கொண்டிருப்பான் வயல் உழுதுக்கு, இப்படியெல்லாம் சாக்கு போக்கு சொல்லி அதை என்ன செய்வாங்க? தி நெக்லெக்ட். அப்போ அந்த மனுஷன் என்ன சொல்லுவான்? நீ போய் தெருவில் கண்டவங்களெல்லாம் என்ன செய், கூட்டிட்டு வா. அப்படி கூட்டிட்டு வந்ததுனால தான் நாம் இங்கே வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. நாமெல்லாம் யாரு? தெருவில் அப்படி நின்னவங்க தான். சொந்த ஜனம் இஸ்ரவேல் ஜனம் அவங்களை அழைத்த போது அவங்க வராததுனால. ரூத்துக்கு எப்படி இந்த மகிமை வந்துச்சு? ரூத்துக்கு எப்படி இந்த மேன்மை வந்துச்சு? அந்த ராஜாத்தி யாரு? எஸ்தர். எஸ்தருக்கு அப்படி எப்படி இந்த மகிமை வந்துச்சு, மேன்மை? வஸ்தி புறக்கணிக்கப்பட்டதுனால. அதுக்காக எஸ்தர் ரொம்ப அழகுல சிறந்தவங்கள் அப்படின்னு இல்லை, என்ன இல்லை. அங்க ஒரு ஆளை புறக்கணிக்கப்பட்டிருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அந்த ஒலிவ மரத்திலிருந்து கிளைகளை கர்த்தர் வெட்டி போட்டு சுபாவத்துக்கு எதிரான இந்த கிளையை எடுத்து ஒட்டி வச்சிருக்காரு. சுபாவ கிளைகள் இன்னும் அங்க மீந்திருக்கு. அந்த நினைப்பு நமக்கு எப்பவுமே இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். எஸ்தருக்கு எப்படி இந்த மேன்மை? வஸ்தி புறக்கணிக்கப்பட்டிருக்கிறா, அதை எப்பவுமே நினைவுல கொள்ளணும். பிரைஸ் தி லார்ட். நமக்கு எப்படி இந்த மேன்மை? யாரோ ஒரு ஆள் நிராகரிக்கப்பட்டிருக்கிறாங்க, அடிக்கப்பட்டிருக்கிறாங்க, யாரோ ஒரு ஆள் ரத்தம் சிந்தி இருக்கிறாங்க. அதனாலதான் கர்த்தர் நமக்கு இந்த மேன்மை கொடுத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதனாலதான் கர்த்தர் நமக்கு இந்த மேன்மை கொடுத்திருக்கிறார். அந்த நினைப்பு நமக்கு எப்பவுமே இருக்கணும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எவ்வளவு பெரிய மேன்மை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் பாருங்க. அதையும் நிராகரித்து நெக்லெக்ட் பண்ணி போன அந்த ஜனத்தை தான் விட்டுட்டு கர்த்தர் தெருவில் கண்டவங்க போனவங்க வந்தவங்களை எல்லாத்தையும் கூட்டி கொண்டு சபையில் உட்கார வச்சிருக்கார். பிரைஸ் தி லார்ட். இங்கே சபையில் வச்சு அவர் சோப் போட்டு கழுவி ஈசோப்பினால் சுத்திகரித்து, அதுலேயும் அடம் பிடிக்கிறதெல்லாம் அடம் பிடிச்சிட்டு போகும், இருக்கிறது கொஞ்சம் இருக்கும், குளிக்க ஒப்பு கொடுக்கறது குளிக்கும், வார்த்தையை கேட்கறது கேட்கும், எல்லாம் ஒரே மாதிரி இருக்காது. பிரைஸ் தி லார்ட். அப்படி கர்த்தர் நம்மை அழைத்து கொண்டு வந்து வைத்திருக்கிறார். இந்த அழைப்பையும் உதாசீனப்படுத்தாதபடிக்கு. ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்குன்னு
வைத்திருக்கிறார் ஒரு விருந்து சாலை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவான், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். நம்மளை கர்த்தர் எதுக்கு அழைத்திருக்கிறார்? ஒரு பெரிய ஃபீஸ்ட் ஒன்று வச்சிருக்கார். ஒரு பெரிய கல்யாண விருந்து ஆயத்தமானப்பட்டிருக்கிறது. அந்த கல்யாண விருந்தில் நான் இருக்கணும். எத்தனை பேர் இருப்பீங்க? ஃபஸ்ட்டு பந்தியில் எத்தனை பேர்? எத்தனை பேருக்கு பாயசம் வச்சு சாப்பாடு வேணும்? மேலே பரலோகத்தில் ஒரு விருந்து கர்த்தர் ஆயத்தம் பண்ணிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அழைக்கப்பட்டவர்களை கர்த்தர் அழைத்து செல்வார். எப்போ தெரியுமா? அவர் தட்டும்போது உடனே என்ன செய்யணும்? கதவை திறக்கணும். பிரைஸ் தி லார்ட். அவருடைய சத்தத்தை கேட்டு அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது, ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் உள்ள வந்து பிரவேசிப்பார், நம்மை அழைத்து செல்வார், அவரோடு போஜனம் பண்ண கர்த்தர் கிருபை தருவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை பாக்கியமாக கருதுறீங்க? எத்தனை பேர் பாக்கியமாக கருதுறீங்க அந்த பெரிய ஒரு விருந்து சாலையில்? எத்தனை பேருக்கு அது வேணும்? அப்படிப்பட்ட பெரிய விருந்து எத்தனை பேருக்கு வேணும்? பிரைஸ் காட். அதற்காக தான் அழைத்திருக்கிறார். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு பெரிய விருந்து சாலையில் வைத்து நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபீஸ்ட்டை கொடுக்கிறதுக்கு தான் கர்த்தர் வைத்திருக்கிறார். அழைப்பை அறிந்தவர்களாய் அதுக்கு கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து போனால் ஹல்லேலூயா, கர்த்தர் நிச்சயமாய் அந்த சுதந்திரத்துக்குள்ளே நம்மை பிரவேசிக்க பண்ணுவார். கர்த்தர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை கூட வாசிங்க. அதே ரோமர் 8:29 தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவனாயிருக்கும் பொருட்டு எவர்களை முன்னறிந்தாரோ முன்குறித்திருக்கிறார். இதுல எதுக்கு முன்குறித்திருக்கிறார் ஜனங்களை? இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அதுக்கு முன்னாடி முதல்ல தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சகோதரருக்குள்ளே. இப்போ நான் மட்டுமே ரன் ஓடி, நான் மட்டுமே வின் பண்ணி, நான் மட்டுமே மெடலை வச்சுக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு கூட எத்தனை பேர் ஓடணும்? அட்லீஸ்ட் 1-2 பேர் அதை என்ன செய்யணும்? ஓடி அதில் நான் வின் பண்ணி அதில் நான் மெடல் எடுக்கும்போது தான் எனக்கு என்னது? புரியுதா? புரியுதா? எனக்கு என்ன? அந்த மகிமை மேல் அந்த கோல்டு மெடலுக்கு கிடைச்சிருக்க மெடலுக்கு கொஞ்சம் ஒரு ஒர்த்து. நான் மட்டுமே ஓடி, நான் மட்டுமே ஏசப்பா கூட ஓட முடியுமா? அதுவும் முடியாது. அதனால் என்ன பண்ணுறாரு அவர்? தேவன் என்ன பண்ணுறாரு? அவருடைய சாயல், குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக நம்மளை மாற பண்ணுகிறார். ஹல்லேலூயா. சாயலுக்கு ஒப்பாக எப்படி மாற முடியும்? போன வாரத்துக்கு முந்தின வாரம் செய்தி கேட்டீங்களா? அவருடைய குமாரன் யாரு? அவருடைய குமாரன் யாருடைய பிள்ளைகள்? அவருடைய பிள்ளைகள் யாரு? அவருடைய பிள்ளைகள் யாரு? அந்த வார்த்தையை கேட்டீங்களா? இந்த சாலத்துக்கு மேலே போட்ட ஞாபகம் இருக்கா? எப்படி தரித்து கொள்ளுவாங்க? அவரை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டு அப்புறம் ஞான ஸ்நானம் எடுக்கிறவர்கள் இயேசு கிறிஸ்துவை என்ன செய்வாங்க? தரித்து கொள்ளுவாங்க. அவங்க தரித்து கொள்ளும் போது பிதா பார்க்கும்போது நம்மளை எப்படி பார்ப்பாரு? அவருடைய குமாரனாய் பார்ப்பாரு. நம்ம ஏசப்பா கூட ஓட முடியுமா? அந்த சிலுவையை சுமக்க முடியுமா? இனி ஒரு டைமில் சான்ஸே இல்லைல்ல. ஓட முடியுமா ஏசப்பா கூட? முடியாது. என்றைக்குமே அவர் தான் பெஸ்ட்டாக இருப்பார். ஆனால் கர்த்தர் பிதா என்ன விரும்புகிறாரு? அந்த இயேசு கிறிஸ்து அவர் தனியாக இருக்கிறாரு. ஆனாலும் யாருக்குள்ளே இருக்கணுமா? முட்களுக்குள்ளே லியூலி புஷ்பம் மலருகிறது போல அநேக சகோதரர்களை கர்த்தர் என்ன செய்கிறாரு? அவருடைய சாயலுக்கு மாற்றி 2-3 பேரை இந்த இடத்துல வச்சு சென்டரில் யாரை வைக்கிறாரா? யாரை வைக்கிறாரு? இயேசு கிறிஸ்துவை. ஹல்லேலூயா. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவனாய் இருக்கும் பொருட்டு கர்த்தர் நம்மை அவருடைய சாயலாக தெரிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எதுக்கு இந்த கிருபை நமக்கு கிடைச்சிச்சு?
நம்ம எதுக்காக அழைக்கப்பட்டு இங்க வந்திருக்கிறோம்? நம்முடைய திறமையில இல்ல, அவர் ஈவு பாராட்டின ஈவு. எதுக்காக? அவரு கூட நம்மளையும் வைக்கணும்னு அவரு ஆசைப்பட்டதுனால. பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவு கூட வாங்கப்பா கொஞ்சம் இந்த கல்யாண வீட்டில் மாப்பிள்ளை இருக்கிறாங்கல்ல, மாப்பிள்ளை ஃப்ரெண்ட்ஸு துணை எல்லாம் வேணும்னு பார்த்து கூப்பிட்ருக்கீங்களா? கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்களா? அந்த ஃபஸ்ட்டு கொஞ்சம் நர்வஸாக இருக்கும்ல, ஏதாச்சும் சொல்லுங்கள், எனக்கு இன்ட்ராக்ட் பண்ணுங்கள். கல்யாணத்தில் கல்யாணம் பண்ணியிருப்பீங்கள்ல, ஒரு கல்யாணம் தான் ஃபஸ்ட்டு டைமில் கல்யாணம் பண்ணும்போது கொஞ்சம் நர்வஸாக இருக்கும். மாப்பிள்ளையை சுற்றி என்ன செய்வாங்க? மாப்பிள்ளை தோழர்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்களா? அப்படி வச்சுருக்கிறீங்க? யாரையுமே விடுறலையா? அவங்ககிட்ட கேட்கல, இங்கே அப்படி இருக்குமா? 4 பேர் இருக்கும்போது மாப்பிள்ளைய பார்த்தா தனியாக தெரியும், தனித்துவம் தெரியுமா? யாரோ மீசை வச்சிருக்காரோ வைக்கலையோ, மாப்பிள்ளை தனித்துவம் தெரியுமா தெரியாதா? தெரியாதா? இதுதான் கான்செப்ட். எதுக்காக நம்ம அழைத்து நம்ம அவருடைய சாயலை மாற்றி வருகிறார்? தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சகோதரருக்குள்ளே ஃபர்ஸ்டா பெஸ்டா இருக்கணும்னு சொல்லி நம்மை அழைத்து கொண்டு வச்சிருக்கார். நம்ம இங்க வர்றதுக்கு, இங்க இருக்கிறதுக்கு தகுதி இல்லை, ஸ்லாக்கியம் இல்லை. தகுதி இல்லாத நம்மை கர்த்தர் என்ன செய்யறாரா? சரி வாப்பா, நீ அப்படியாவது போற, அவருக்கு கூடயாவது வந்து நின்று, என்ன ஏசப்பா கூடயாவது வந்து நின்று அப்படின்னு சொல்லி நம்ம மேலே ஒரு ஈவை பாராட்டி, நம்ம மேலே ஒரு கிருபை வச்சு, யாரெல்லாம் முன்கறிந்து வைத்திருந்தாரோ அவங்கள அழைச்சி ஏசப்பா கிட்ட கொண்டு வச்சிருக்காரு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இதனால தான் நாம் இங்கே வந்திருக்கிறோம். பிரைஸ் காட். நம்முடைய பலத்தினாலோ நம்முடைய பராக்கிரமத்தினாலோ அல்ல, அவர் நம்ம மேலே பாராட்டின அவருடைய இரக்கம், அவருடைய கிருபை. பிரைஸ் தி லார்ட். எதுக்காக? அவர் இயேசு கிறிஸ்துவை அப்படி பிரதிபலிக்கணுங்கிறதுக்காக நம்ம எல்லாம் சுற்றி நிற்கிறோம். அந்த இடத்துல அவர் எப்படி தெரிவார்? ஹல்லேலூயா, அந்த மகிமை விளங்கும். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. அது பக்கத்தில் நிற்கிறதுக்கு எனக்கு தகுதி கிடைத்தது, அதற்காக என் தேவனை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவருடைய சாயலுக்கு ஒப்பாய். அதுக்காக எல்லாரையும் கொண்டு இங்கே நிறுத்த மாட்டார். இயேசு கிட்ட, இயேசு இங்கே இருக்கிறாங்க. இயேசு வந்து முதற் பேரானவனாய் எக்ஸ்போஸ் பண்ணணும், அது தேவனுடைய நோக்கம். வாங்க எல்லாரும் வாங்கன்னு எல்லாருக்கும் ஃபோட்டோ போஸ்ட் கொடுக்க வரமாட்டார். அதையுமே எப்படி செய்வார்? அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக மாற்றி. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவருடைய சாயலுக்கு ஒப்பாக. பிரைஸ் தி லார்ட். தேவன் மனிதனை படைக்கும் போது அவருடைய சாயலாக தான் படைத்தார். அந்த மனுஷன் என்ன செய்தான்? அவனை அதை இழந்து போனான். கிறிஸ்துவின் மூலமாய், அவருடைய இரத்தத்தின் மூலமாய், அவருடைய மாமிசத்தின் மூலமாய் அவருடைய சாயலை நாம தரித்துக்கொள்ள எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? அழைத்தவர் உண்மை உள்ளவர். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. யாரு கூட இருக்க போகிறோம்? மணவாளனுக்கு தோழனாக இருக்க போகிறோம். எத்தனை பேர் இருக்க போகிறீங்க? பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் தோழனாக இருக்க என்ன ஒப்பு கொடுங்க? ஆண்டவரே, நான் என்ன ஒப்பு கொடுக்குறேன். தோழனா எப்படி தான் இருக்க முடியும்? மணவாளன் இருக்கிற மாதிரி உங்களுக்கும் ஒரு அலங்கரிப்பு உண்டு, வேணும். பிரைஸ் தி லார்ட். அந்த விருந்து சாலையில் விருந்து தயார் பண்ணி சாப்பாடு பரிமாறக்கூடிய நேரத்தில் இவர் ஆண்டவன் உள்ளே போகும்போது அங்கே ஒரு மனுஷன் எப்படி நிற்பான்? அந்த வஸ்திரம் இல்லாமல் நிற்பான். இவன் ஏற்கனவே தெருவில் நின்னவனை குளிப்பாட்டி கொண்டு வந்து உள்ள வச்சா அவனுக்குள்ள மாற்றம் வரணுமா வேண்டாமா? அவர் ஒவ்வொரு நாளும் வார்த்தையை அனுப்பி இந்த வருஷம் ரெடி ஆகும், அடுத்த வருஷம் ரெடி ஆகும்னு பொறுத்து இருந்து அவர் தண்ணியை ஊற்றி கொண்டே இருக்கிறார். அவர் ஒரு நாள் வந்தார், வரும்போது பார்க்கும்போது அவனிடத்தில் லட்சுமின் வஸ்திரம் இல்லை, புறம்ப தள்ளப்பட்டான். இந்த வஸ்திரம் இல்லாம நின்ன அந்த மனுஷனை எரிகிற அக்கினியில தூக்கி போட சொன்னாங்க. எவ்வளவு பெரிய கிருபையை நமக்கு தந்திருக்காரு. ஏன் அக்கினியில கர்த்தர் அழைக்க போறாரு? அவங்கள யாரு ஜலத்தில் அழிச்சாரு? நமக்கு எப்படிப்பட்ட அழிவு இருக்கு? அக்கினியில. பிரைஸ் தி லார்ட். ஏன் கிருபை கொடுத்து கொண்டே வருகிறார் தெரியுமா? பாவத்தை மேற்கொள்ள. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். வஸ்திரம் இல்லாம இருந்த நம்மை அழைத்துட்டு வந்து அவருடைய வஸ்திரத்தை கொடுத்திருக்காரு. அந்த வஸ்திரத்தை தரித்து இயேசுவாகிய மணவாளன் கூட இருக்கிற, ஹல்லேலூயா, அவருடைய தோழனா எத்தனை பேர் ஒப்பு கொடுப்பீங்க? கர்த்தர் அழைத்தது இதனாலதான். பிரைஸ் தி லார்ட். அவருக்கு கொஞ்சம் சப்போர்ட்டா இருங்கப்பா, கொஞ்சம் பக்கத்தில் இருந்துக்கோங்க. அதுவும் எல்லாரும் வந்து இருக்க முடியாது. யாரு? அவருடைய வஸ்திரம் தரித்தவர்கள். அவருடைய சாயலுக்கு ஒப்பாய் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை மாற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னை மாற்றுங்க ஆண்டவரே,
ஒவ்வொரு நாளும் அவருடைய சாயலை நான் தரிக்கணும். ஒவ்வொரு நாளும் பாவம் செய்கிற போதெல்லாம் பாவத்தை அறிக்கை பண்ணி ஹல்லேலூயா, அதை விட்டு பின்னும் அதை தொடராதபடிக்கு எந்த பாவம் கர்த்தர் எனக்கு பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்கிறார், அதை பாவத்தை அறிக்கை பண்ணி ஒவ்வொரு நாளும் நான் மறுரூபமாக்கிப்பட. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தர் வரும்போது நாம் எப்படி இருப்போம்? அவர் இருக்கிற வண்ணமாகவே வெளிப்படுவோம். அதுக்கு இப்போவே நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்படணும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஒப்பு கொடுப்பீங்க? எத்தனை பேர் அவருடைய அழைப்பை ஏற்றிருக்கிறீங்க? எத்தனை பேர் அவருக்கு அழைப்பை அறிந்து கொண்டிருக்கிறீங்க? பிரைஸ் தி லார்ட். அநேகரை கர்த்தர் அவருக்கு தோழனாக இருக்கும்படி, இயேசு கிறிஸ்துவுக்கு கூட தோழனாக இருக்கும்படி அழைக்கிறார். ஹல்லேலூயா. இவ்வளோ பெரிய சிலாக்கியத்தை, இவ்வளோ பெரிய ஈவை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் கிருபாசன தண்டையில் கிட்டி சேரும்படியான கிருபையை கர்த்தர் அப்போவே கொடுத்துட்டார். ஹல்லேலூயா. கிருபாசனம் இப்போ நம்ம பார்வையிலே இருக்குது. அன்றைக்கு மறைக்கப்பட்டிருந்தது, ஆனால் அவருடைய தம்முடைய சொந்த இரத்தத்தையும் அவருடைய அந்த சரீரத்தையும் பிட்க கொடுத்தது நிமித்தம் அந்த கிருபாசனத்தோட அக்சஸ் இப்போ ஓப்பனாக இருக்குது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஒப்பு கொடுப்பீங்க ஆண்டவருடைய சமூகத்தில்? பிரைஸ் தி லார்ட். அவருக்கு தோழனாக இருக்கணும். ஆண்டவரே, உம்முடைய சாயலாகவே நான் என்னை மாற்றிக்கொள்ள என்னை ஒப்பு கொடுக்குறேன். எத்தனை பேர் சொல்லுவீங்க? பிரைஸ் தி லார்ட். கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி, ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறப்பா. அநேக அழைப்புகள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு சித்தமானா கர்த்தர் அனுமதித்த காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். பிரைஸ் காட். கேட்ட சத்தியம் ஒவ்வொன்றும் 30, 60, 100 பலன் தரட்டப்பா. கர்த்தர் எங்களை அழைத்த அழைப்பின் நோக்கம் என்னங்கிறதை அறியாத அநேகர் உண்டு தகப்பனே. அவர்கள் அறிந்து கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. சத்திய ஆண்டவரே 30, 60, 100 பலன் தரட்டும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று வேதம் சொல்கிறது. விடுதலை பண்ணுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். அக்கினியில் தூக்கி போடுங்க. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை அக்கினியில் போட்ட போது கட்டப்பட்டிருந்த கட்டுகள் எல்லாம் அருந்தது. பிரைஸ் தி லார்ட். அறுக்கப்படட்டும். அக்கினியில் போடுங்க. அபிஷேகத்தை ஊற்றுங்க. பிள்ளைகளை நிரப்புங்க ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவனாக இருக்கும்படிக்கு எங்களை அழைத்து உமது சாயலாகவே மாற்றி வருகிறீங்களே, மனன்றியோடு துதிக்கிறப்பா, ஸ்தோத்தரிக்கிறேன். ஹல்லேலூயா. அந்த நல்ல தேவனை, அந்த நித்திய பிதாவை இன்னும் நேசிக்க எத்தனை பேர் ஒப்பு கொடுப்பீங்க? ஒருவராலே ஒருவர் மூலமா நீதிமானாய் மாற்றப்பட்டேனே. ஒருவராலே ஒருவர் மூலமா நீதிமானாய் மாற்றப்பட்டேனே. இயேசுவே நீர் காரணம், துதிக்கு பாத்திரர். இயேசுவே நீர் காரணம், எல்லா துதிக்கு பாத்திரர். உம்மை ஆராதிப்பேன் நாள் நாளெல்லாம். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். ஒருவராலே ஒருவர் மூலமா நீதிமானாய் மாற்றப்பட்டேனே. எங்களுடைய நீதி அழுக்கான கந்தை, நீர் எங்களை நீதிமானாய் மாற்றிருக்கிறீங்க ஆண்டவரே. எங்கேயோ அலைந்து திரிந்த எங்களை கர்த்தர் முன்னறிந்து முன்குறித்து அழைத்து வந்திருக்கிறீங்கப்பா. கர்த்தர் அழைத்தவரை தெரிந்து கொண்டிருப்பீங்க. நீங்க தெரிந்து கொண்டவர்களை நீதிமானாக்கிருக்கீங்க. நீங்க நீதிமானாக்கினவர்களை மகிமைப்படுத்தி வர்றீங்க. ஸ்தோத்தரிக்கிறேன். எங்களுடைய திறமை அல்ல, எங்களுடைய அறிவல்ல, எங்களுக்கு கர்த்தர் கொடுத்த கடமையை செய்ய கர்த்தர் கிருபை தந்தீங்களே, நன்றியோடு துதிக்கிறேன். ஆயுசு நாட்களை கூட்டி கொடுங்க. இன்னும் அநேக வார்த்தைகளை பிரசங்கிக்க கர்த்தர் கிருபை தாங்க. இன்னும் ஜனங்கள் அநேக வார்த்தைகளை கேட்க ஜனங்களுக்கு கர்த்தர் கிருபை தாங்க. வார்த்தை ஆண்டவரே சும்மா இருக்காண்டாப்பா. வார்த்தை ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர, புடமிடப்பட்ட வார்த்தை பிள்ளையுடைய வாழ்க்கையில ஜொலிக்க பண்ணுங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்திலே பிதாவே, ஆமென்.
ஹalleluya, ஹalleluya.